தீ அணைக்கும் கருவியில் பயன்படும் வாயு. ஆப்ஷன் 1 கார்பன் மோனாக்சைடு, ஆப்ஷன் 2 கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் 3 ஹைட்ரஜன், ஆப்ஷன் 4 கந்தக டை ஆக்சைடு. இதில் ஆப்ஷன் 2 கார்பன் டை ஆக்சைடு என்பது சரியான விடை. ஏனென்றால் தீயணைக்கும் கருவியில் எக்ஸாஸ்டில் உள்ள இந்த வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஏனென்றால் தீ எரிவதற்கு தேவையான வாயு ஆக்சிஜன். எனவே இந்த ஆக்சிஜனை இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆனது அங்கே கிடைக்க விடாமல் செய்கிறது. எனவே தீயானது அணைகிறது. எனவே தீ அணைக்கும் பயன்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறின் வடிவம். இங்கே கார்பன் டை ஆக்சைடானது நம்ம சுவாசத்திலிருந்து வெளிவருகிறது. நம் வீட்டில் உபயோகப்படுத்தும் பொருள் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது. இதை மரமானது உட்கொள்கிறது. உட்கொண்டு நமக்கு போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக நமக்கு ஸ்டார்ச் சொல்லக்கூடிய வேதிப்பொருள் நமக்கு கொடுக்கிறது. எனவே இந்த தீ இணைக்கும் கருவியை பயன்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. இன்று பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு சைக்கிளை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு வெளிவருது என்றால் நாம் பயன்படுத்தும் தொழில் மூலமாக தான், தெர்மல் பவர் அதன் மூலமாக தான், இந்த டிரான்ஸ்பரேஷன் சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு இந்த விண்வெளிக்கு வருகிறது. அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அழகான விளக்கத்துடன் கொடுத்திருக்கிறார்கள். இங்கே கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு தாவரமானது இந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஒளிச்சேர்க்கையான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை இந்த தாவரமானது எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் சொல்லக்கூடிய மாலிகுல் இங்கே வெளியிடுகிறது. கார்பன் டை ஆக்சைடு பரவியுள்ள வீதத்தை இங்கே ஒரு படத்தில் காண்கிறோம். அக்ரிகல்ச்சர் மூலமாக, விவசாயத்தின் மூலமாக 13.5% கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்யப்படுகிறது. காடுகள் அழிப்பினாலும் 17.4% கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்கிறது. டிரான்ஸ்போர்ட் மூலமாக, எனர்ஜி சப்ளை மூலமாக, பில்டிங், ரெசிடென்சியல் கமர்ஷியல் பில்டிங் மூலமாக, வாட்டர் வேஸ்ட் வாட்டர் மூலமாகவும் இது போன்ற சிலவிதமான கார்பன் டை ஆக்சைடுகள் நமக்கு உற்பத்தி ஆகின்றன. அதுதான் சோர்ஸ் ஆஃப் வேர்ல்டு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். எடுத்துக்காட்ட சொன்னால் உலகம் முழுவதும் போக்குவரத்தினால் உற்பத்தியாகக்கூடிய ஆக்சிஜன் அளவு 13.1%. அதேபோல் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தின் மூலமாக 13.5%. அடுத்ததாக ஆஸ்துமா மற்றும் கக்குவான் இருமலுக்கு மருந்தாக பயன்படும் எஸ்டர். ஆப்ஷன் 1 எத்தில் அசிட்டேட், ஆப்ஷன் 2 மெத்தில் சாலிசிலேட், ஆப்ஷன் 3 பென்சைல் பென்சோயேட், ஆப்ஷன் 4 மெத்தில் பென்சோயேட். இதில் ஆப்ஷன் 3 பென்சைல் பென்சோயேட் என்பதுதான் செய்யணும். ஏன்னா இந்த பென்சைல் பென்சோயேட் என்பது கக்குவான் இருமலுக்கு மருந்தாக ஒரு எஸ்டர். மிக அதிகப்படியான ஒரு பிளசன்ட் ஸ்மெல் என்று சொல்வார்கள், அற்புதமான மனத்தை கொண்டுள்ள ஒரு வேதிப்பொருள். இந்த பென்சைல் பென்சோயேட் என்பது அங்கே சுவாசத்தின் பாதையில் படும்போது என்னவாகும் என்றால் அங்கே உள்ள திசுக்களை வாசோ டயலேஷன் சொல்வார்கள். வாசோ டயலேஷன் என்றால் இரத்த நாளமானது விரிவடையும் தன்மை, அதாவது தசையானது விரிவடையும் தன்மையை இங்கே ஏற்படுத்துகிறது. எனவே ஏற்படுத்தும் போது ஆஸ்துமாவின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் சளியானது கொஞ்சம் குறைந்து அங்கே சுவாச பாதையானது கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே கக்குவான் இருமலுக்கும் மருந்தாக பயன்படுவது இந்த பென்சைல் பென்சோயேட். எத்தில் அசிட்டேட் என்பது உணவு பதப்படுத்தலில் பயன்படக்கூடிய ஒரு, மெத்தில் சாலிசிலேட் என்பதும் உணவு பதப்படுத்தலில் பயன்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள். மெத்தில் பென்சோயேட் என்பது எத்தில் அசிட்டேட்டின் ஐயூபேக்னேன். எனவே இங்கே ஆஸ்துமா மற்றும் கக்குவான் இருமலுக்கு மருந்தாக பயன்படும் எஸ்டர் பென்சைல் பென்சோயேட். ஆஸ்துமா என்றால் இது ஒரு அறிகுறி தான். ஆஸ்துமா என்பது ஒரு அறிகுறி.
அப்படி என்றால் இங்கே இது அந்த ஃபேரிங்ஸ் என்று சொல்வார்கள். அந்த ஃபேரிங்ஸில் இங்கே தூசுகளால் இல்லைன்னா சில பாக்டீரியாக்களால் ஏற்படும் அந்த தாக்குதலினால் மியூக்கஸ் இங்கே இந்த சுவரில் உள்ள அந்த மியூக்கஸ் ஆனது அதிகமாக உற்பத்தியாகி இந்த பாதையை, இந்த சுவாச பாதையை குறுக்கி விடுகிறது. சுவாச பாதையை குறுக்கி நமக்கு மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருப்பதற்கான air usually moves freely through the airways, but normal air freely through the air